கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயமா இருக்கு. நம்ம பகுதியை பூரா கலையரங்கம். ஆமா, நம்ம பகுதி எங்க பார்த்தாலும் கலையரங்கம். சில ஊர்ல கொட்டகம் போட்டிருப்பாங்க. அந்த கொட்டகம் போட்டிருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துரும். ஆமா, அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பப்பன் டான்ஸ் முடிஞ்சுட்டு போனோன்னே அப்படியே கொடி நிறைய போவாங்க. ரோட்டோரமா அப்படி போய் அப்படி ஒண்ணுக்கெல்லாம் இருந்துட்டு ஒரு தமிழ் போட்டு வந்து உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க. இந்த சின்ன பசங்க இருக்கா பார்த்தீங்களா, அவங்க எந்திரிச்சு அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. பயம் தனியா போறதுக்கு. கொட்டைக்கு முன்னாடி தான் போவாங்க மூத்திரம் பைய. நான் என்ன சொல்றேன், அரங்கத்துக்கு முன்னாடி போங்க, போய் மூத்திரம் வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லவக்குன்னு மண்ணு உறிஞ்சிடும். ஆனா தயவு செய்து அரங்கத்துக்கு முன்னால உட்காந்து பேண்டு மட்டும் வச்சுக்கூடாது. ஏன்னா காடை தாங்க முடியாது. ஏன்னா ஒரு ஊர்ல நான் அனுபவப்பட்டிருக்கேன். எப்படி? கரூர் பக்கம் நாடகம். சரி, கரூர் தாண்டி. ஆமா, நானும் ஆடோடு வாசிக்கிற தஞ்சீஸ்வரர் அண்ணன், நாங்க 2 பேர் மட்டும் கார்ல போயிருக்கோம். இங்க இருந்து நாடகம் என்ன நாடகம்னா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். ஆமா, சாமி நாடகம். அந்த ஊர்ல எப்படி திருவிழா நடத்துவாங்கன்னா வருஷம் நடத்த மாட்டாங்க. சரி, இந்த வருஷம் திருவிழா நடத்தி முடிச்சுட்டாங்கன்னா ஒரு வருஷம் கேப் விட்டுருவாங்க. அப்ப கூட்டம் எந்த அளவுக்கு கூடுங்கிறத கணக்கு பண்ணி பார்த்துக்கணும். சரியான கூட்டம். 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கோமாளி வெளியே வந்து சபை வணக்கம் சொல்லி அந்த நாடகத்துடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஒரு 10-15 வருஷம் உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் மௌத்த பிடிச்சிட்டு ஒரு மாதிரியா அப்படியே நெருக்கிறியான். நான் அவன் மூஞ்சிய வாக்கு, அவன் ஏன் மூஞ்சிய வாக்கு. நான் மேடையில நின்றுகிட்டு அவனை பார்த்துக்கிட்டு எப்படி என்னடாங்க, அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு போடா, மாடை வந்து தொடங்கி போடாங்கிற. அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு கூட்டம் சரியான கூட்டமா இருக்கும், போறதுக்கு வசதி இல்லை, முன்னில நிக்குதுங்க. சரியான கூட்டம். போனோம், அவன் எந்திரிச்சு போனான்னு வைங்க, போல ஒரு இடத்துல அங்கிட்டு இருக்கு கம்மா. அவன் கூட்டத்துக்குள்ள இறங்கி போறதுக்குள்ள லவக்குன்னு போயிட்டான்னு வைங்களேன், இந்த கூட இருக்கிற பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏய், நம்ம ஊர் திருவிழா கூட்டத்துல நீ தானே பேண்டவன் அப்படின்னு நம்மள நக்கல் மசூல் பண்ணாலும் மன்னிப்புவாங்க. அப்படின்னு புள்ள எவ்வளவோ சமாளிக்க பார்த்தா முடியல. டக்குன்னு யோசனை பண்ணியான். கொட்டைக்கு முன்னாடி இருட்டா தானே இருந்துச்சு. பின்னால போய் வெளிக்கு இருந்துட்டு இந்த நாடக கலைஞர்களுக்கு முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி கூட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதற்கு புதிய கழிப்போம் அப்படின்னு கொட்டைக்கு முன்னாடி போயிருக்காங்க. ஒரு புதிய வச்சிருக்காங்க. முன்னாடி உட்காந்து நாடகத்தை பார்த்தியா நான் நினைச்சிட்டேன் பிள்ளை எங்கேயும் சடங்கு கொடுத்துட்டியா போல போல நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த கொட்டை முன்னாடி தான் பேசிருக்காங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து டான்ஸ் சாப்பிட்ட பிராயப்படி சேராம அந்த பிள்ளைக்கு கௌத்த கலக்க ஆரம்பிச்சு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்பதான் சூரியானை நோட்டீஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி காமரேஜ் பேசுவாரு. கொட்டைக்கு பின்னாடி இருந்துச்சு. கேச போட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. சீக்கிரம் பின்னால பேசிட்டு அவசரமா தலையச்சி கடைய பின்னி அதுக்கு ஒட்டுமொத்த பின்னி அதுக்கு கீழே கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்க. அந்த புஞ்சத்தை கட்டி உங்க வெளியே இருக்க போக உட்காந்து வெளியே இருக்க இந்த புஞ்சை வந்து மண்ணில புரண்டபடியே கிடந்துருக்கு. இந்த பிள்ளை யோசனை பண்ணுது, நாமே மண்ணில இருந்து வீணா போகுது, இந்த புஞ்சத்தை தூக்கி பின்னாடி போடுவோம், முதுகு தாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த புஞ்சத்தை தூக்கி பின்னாடி போற ஏற்கனவே பேண்டு வச்சா மாதிரி ஒரு கூட பின்னி அதுல போய் இந்த புஞ்சம் பகவான உட்காந்துக்கிட்டு தலைக்கால உட்காந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு தெரியல இல்லையா, வெளியே இருந்துட்டு காலையை கட்டி சீனுக்கு அவசரமா வராதான். வந்தா பொதுவா சுத்தும் அப்படி சுத்தணும்னு இந்த புஞ்சை தனியா அந்து கொஞ்சம் மிருதங்காரவையில கொஞ்சம் ஆரோக்காரவையில கொஞ்சம் ஆரோக்காரவையில கொஞ்சம் அன்னைக்கு ஆரோக்கார் வந்தாரு. அதனால யாருக்கு முன்னாடி வச்சுக்கூடாது. இன்னைக்கு வாய் தாங்காது. அடுத்த காட்சி சூர்யா